அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கிறத பற்றி பேசலான் இருக்கேன் தமிழில். இது நிறையா நம்ம அந்த வார்டில் நாங்கள் போய் யூஸ்வலாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ரெஃபரல்ஸ் வரும். இந்த சர்ஜிக்கல் ஐசியூஸ் அந்த மாதிரி உயிர்காக்கும் சிகிச்சை உள்ள இடங்கள், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உள்ள இடங்கள் இருக்கும். இங்கே வந்து மருத்துவர்களுடைய பரிந்துரையில் இந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் ரெஃபரல்ஸ் அவங்க வந்து எந்த ஸ்பெஷலிஸ்ட் வேணுமோ அதுக்கு ரெஃபரல்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அது மாதிரி வந்து தேவை வந்து நிறைய இருக்கும் ஃபிசியோதெரப்பிக்கு. ஸோ அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு போகும்போது செஸ்ட் ஃபிசியோதெரப்பின்னு எழுதிடுவாங்க. ஸோ அதில் இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி என்னென்னா, இது ஒரு ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் சின்னதாக இருக்கும். இந்த டிவைஸ் வந்து ஒரு டியூப் இருக்கும், அதில் வந்து 3 பால்ஸ் இருக்கும், எல்லோ, க்ரீன், ரெட்டுன்ட்டு. அது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆப்ரேஷனுக்கு பிறகு மூச்சு திணறல், ஒரு லங் கொலாப்ஸ், நிமோனியாலாம் லங்ஸில் ஸ்டோர் ஆகாமல், அது மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ், அது மாதிரி நீண்ட நாள் படுக்கையிலே இருந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த லங்ஸு, நுரையீரல் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு, நுரையீரலில் எதுவும் சளி கட்டாமல் இருக்கிறதுக்கு நல்ல மூச்சு பயிற்சிகள் தேவைப்படும். அதுக்கு இது பயன்படுகிறது. அதை எவ்வாறு கொடுக்க வேண்டும் அதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் 2ல் பார்த்தீங்கன்னா, அந்த மவுத் பீஸ் நம்ம வாயில் வச்சு நிமிர்ந்து உட்காந்துக்கிறோம். நம்ம அப்டாமினல் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால வயிற்றில் ஆப்ரேஷன் லேப்ரோட்டமி பண்ணியிருப்பாங்க, டியூப் போட்டிருப்பாங்க, வயிற்றுலே டியூப் போட்டிருப்பாங்க, இல்லை இன்டர்காஷனல் ட்ரைனேஜ் நெஞ்சில் டியூப் போட்டிருப்பாங்க, இல்லை அந்த தொப்புளுக்கு மேலே அம்பிளிகஸ்க்கு மேலே அப்பர் அப்டாமன் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிஏபிஜின்னு சொல்லுவோம், கார்டியாக் பைபாஸ் கிராஃப்டிங், ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி எந்த வகையான சர்ஜரியாக இருந்தாலும் இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரிங்கிறது மிக இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுது. அவங்கள வந்து நிமிர்ந்து உட்கார முடியல அப்படின்னா, ரிமோட் மூலியமாக ஒரு இன்க்ளைன்ட் பெட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வச்சு, நாம் வந்து இந்த மவுத் பீஸை வந்து அவங்கள ஹோல்டு பண்ண வச்சு, சீல் பண்ண வச்சு, ஸ்லோவாக மூச்சை இழுத்து விட சொல்லணும். ஸோ அந்த மூச்சை டீப்பாக இழுத்து அந்த மவுத் பீஸ் வழியாக மூச்சை இழுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரா போட்டு எப்படி தண்ணியவோ இல்லை ஜூஸையோ நம்ம உறிஞ்சு குடிக்கிறோம், ஒரு இளநீ குடிக்கிறோம், எப்படி குடிக்கிறோம் அதே மாதிரி நல்லா டீப்பாக மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணணும். மூச்சை நிறுத்தி 3லேருந்து 5 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக எக்ஸேல் பண்ணணும் ஸ்லோவாக. ஸோ இது பண்ணும்போது அந்த பால்ஸ் வந்து மேலே ரைஸ் ஆகும். இதுதான் மெத்தடு. இது வந்து எத்தனை தடவை பண்ணலாம்? 10 தடவை செய்யலாம். ரெஸ்ட் கொடுத்துடலாம் 10 தடவை செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நம்ம எந்திரிக்கிறோமோ ஒரு 10 தடவை, காலையிலே 2 தடவை 3 தடவை, மத்தியானம் ஒரு 2 தடவை, ஈவினிங்கில் ஒரு 2 தடவை, அப்படி பிரிச்சுக்கலாம். அது மாதிரி 10 தடவை செய்யலாம். செய்யும்போது அந்த நுரையீரல்னால உள்ள தசைகள், நுரையீரலில் கட்டியிருக்கக்கூடிய சளிகள், நுரையீரலில் அந்த சைடில் இருக்கக்கூடிய அல்வியோல உள்ள ஏர் சாக்ஸ், இதெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, லங் கொலாப்ஸ், அதான் நான் சொன்னேன், அந்த அல்வியோல ஏர் சாக்ஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணுது. ஸோ நுரையீரலில் அட்டிலக்டேசஸ், இந்த லங் நுரையீரல் சுருங்கி ஒரு மாதிரி நமக்கு மூச்சு அடைப்பு ஏற்படுறதை தவிர்க்கிறது. அப்புறம் நிமோனியா சளி கட்டாமல் பார்த்துக்குது. நுரையீரலுக்குள்ளே போய் நிமோனியா மாதிரி வந்துருச்சுன்னா அது ஃபீவர், இன்ஃபெக்ஷன், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சு உயிருக்கு ஆபத்தாயிடும். ஸோ அந்த இது போகாமல் தடுக்குது. ஸோ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது, எஸ்பெஷலி அப்டாமினல் சர்ஜரி, கார்டியாக் சர்ஜரியில். அதே மாதிரி ஆக்சிஜனேஷனை அதிகப்படுத்துது. வென்டிலேஷன் அண்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சொல்லுவோம். இந்த கோவிட் பீரியட்ல எல்லாம் காமனாக SpO2 எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, இந்த 96 மேலே, இந்த 94 அது மாதிரி கீழே இறங்குச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ அவங்கள வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பயன்படுகிறது. இது வந்து ரெக்கவரிக்கு நல்ல ஏதுவாக, ஹாஸ்பிட்டல் ஸ்டே லென்த்தியாக இல்லாமல் இருப்பதற்காக பயன்படுகிறது. அதே மாதிரி நல்ல லங் ஃபங்க்ஷன், எண்டூரன்ஸ், நுரையீரல் வலுப்படுவதற்காக பயன்படுகிறது. ஏன் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவாக சர்ஜரி, லங் கொலாப்ஸ் வராமல், இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்றோம், அது மூலியமாக கூட இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அதுவுமே தவிர்ப்பதற்கு நாம் இதை பயன்படுத்துகிறோம். இல்னஸில் வந்து ஹெல்ப்ஸ் டு மேனேஜ் கண்டிஷன்ஸ் லைக் நிமோனியா, சிஓபிடி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது மாதிரி செஸ்ட் பிசியோதெரப்பி மூலியமா குணப்படுத்த முடியும். இது இந்த ரெஸ்பிரேட்டரி டாக்டர்ஸ், பல்மனாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சர்ஜன்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணலாம், எம்டி படித்த ஃபிசிஷியனும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
அது மாதிரி எனி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக பண்ணுறது இந்த பல்மனாலஜிஸ்ட் டாக்டர்ஸ். அவங்க தான் அந்த சர்ஜரி கேசஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. அவங்க போய் பார்த்துட்டு அவங்க மாத்திரை மருந்துகள், அந்த நுரையீரல் இதாகிறதுக்காக நெபுலைசர்ஸு அல்லது பிராங்கோ டைலேட்டாஸ் கொடுத்துட்டு ஃபிசியோதெரப்பி எழுதிடுவாங்க. செஸ்ட் ஃபிசியோதெரப்பி அப்படின்ட்டு. சர்ஜன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்த்துட்டு செஸ்ட் ஃபிசியோதெரப்பி, இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ், மொபிலைசேஷன் எழுதிட்டு வந்துடுவார். ஸோ இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ணி அவங்கள கொண்டு வர்றது. ஸோ ப்ரமோட்ஸ் டீப் ப்ரீதிங், என்கரேஜ் த டீப் ப்ரீத். இது என்ன பண்ணுவோம், நம்ம நுரையீரலில் மேல் நுரையீரலில் கை வச்சுக்குவோம், மேல் செஸ்ட்டில் மூச்சு நல்லா இழுத்து 5 முறை. அதே மாதிரி நடு நுரையீரலில், அதே மாதிரி கீழே வயிற்றுல தொப்புளுக்கு கீழே இன்சிஷன் தையல் இருந்ததுன்னா அதில் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இல்லை தொப்புளுக்கு மேலே அந்த இன்சிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வச்சு நம்ம இந்த டீப் ப்ரீத்திங், நல்லா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை ஸ்லோவாக வெளியே விடுறது. இது மூச்சை உள்ளே இழுக்கும் போது வயிறு ஃபுல்லாகிறது, வெளியே விடும்போது வயிறு காலி ஆகுது. அதே மாதிரி சளி கர்னு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். செஸ்ட்டை ஆஸ்கல்டேட் பண்ணி ஒரு ஸ்டெத்தஸ்கோப், அங்கேயே சிஆர்ஆர்ஐ இருப்பாங்க, ஒரு டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை பிஜிஸ் இருப்பாங்க, சார் கொஞ்சம் ஸ்டெத்து கொடுங்க, அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, வாங்கி ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க, வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லோபில் அந்த சளி கெட்டி இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் நிமித்தி உட்கார வச்சு அவங்க அட்டெண்டர்ஸ் கூப்பிட்டு மேலே ஒரு துண்டு ஒன்று டைரெக்டாக டேப் பண்ணக்கூடாது, அதிர்வு இருக்கும். ஆப்ரேஷன் பேஷண்ட் பெயின் இருக்கும், ஆல்ரெடி இந்த இன்சிஷனல் பெயின் இருக்கும். அந்த நுரையீரலை கொஞ்சம் தட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கெட்டி சளி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த பிளஜம் மியூக்கஸ் அது கொஞ்சம் லூஸ் ஆகும். இந்த மூச்சு பயிற்சியும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சளி வெளியில் வரும். ஸோ ஒரு காஃப் உண்டாகும். காஃப் எப்படி டீப் காஃபாக எடுக்க முடியாது, ஒரு ஷார்ட் ஹஃப் கொடுத்து அந்த காஃபை வந்து இது பண்ணி வெளியில் எடுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு தலகாணி அந்த இன்சிஷன் அல்லது ஒரு துண்டு கொடுத்து சப்போர்ட் பண்ண சொல்லி அப்புறம் ஸ்லோவாக காஃப் பண்ணி அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது மூலியமாக தான் அந்த செக்ரீஷன் வெளியில் கொண்டு வர முடியும். என்னதான் அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும், பிராங்கோடைலேட்டர்ஸ் கொடுத்தாலும், ஸ்டிராய்ட்ஸ் கொடுத்தாலும், நெபுலைசர்ஸ் கொடுத்தாலும், அதே மாதிரி ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணாலும் ஃபிசியோதெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, டீப் ப்ரீத்திங் பயிற்சிகள், இந்த செஸ்ட் பர்குஷன்ஸ், பொசிஷனிங், மொபிலிட்டி. மொபிலிட்டின்னு சொல்லும்போது நம்ம கைகள் அசைக்கலாம். அந்த கைகள் அசைக்கும் போது இந்த செஸ்ட் எல்லாம் கொஞ்சம் விரிவடையும். இதெல்லாம் நம்ம செய்யணும். கை, தலைகள், கால்கள் டிவிடி வராமல் இருக்கிறதுக்கு, பாதத்தை மேலே கீழே வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, இதெல்லாமே நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவாக செய்யும் பொழுது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி இதில் என்ன ஆதாரபூர்வமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நான் இதை யோசித்தேன். டெய்லி நம்ம வார்டுக்கு போகிறோம், இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம் சில நோயாளிகளுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது இதுக்கு ஆதாரம் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்போ ஒரு ரிசர்ச் பார்த்தேன். கியூரியஸ்ங்கிறதுல செஞ்சுருக்காங்க. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இன் ப்ரிவென்டிங் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸ், பிபிசி, ஆஃப்டர் த அப்டாமினல் சர்ஜரி. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூனா சும்மா ஒரு இதை மட்டும் அவங்க பண்ணலை, ஒரு 18லேருந்து 21 சிஸ்டமேட்டிக் டிஃப்ரெண்ட் ரிவ்யூஸ் எடுத்து ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல்ஸ், நான் ரேண்டமைஸ்டு, பைலட் ஸ்டடி, சிங்கிள் கேஸ் ஸ்டடி, இது மாதிரிலாம் நிறைய எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதில் வந்து வைட்டல் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி எப்படி மாறி இருக்கு, இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, அதாவது ISDBன்னு சொல்லுவாங்க, இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி அண்ட் டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ், இது மூலியமா எப்படி எல்லாம் மாற்றங்கள் இருக்கு, எவ்வளோ அவுட்கம் வந்திருக்கு, இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் அவுட்கம் மெஷர்ஸ் வச்சு செக் பண்ணி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிபிசினா என்ன அப்படின்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பல்மனரி காம்ப்ளிகேஷன். இது வந்து காமன் பேஷண்ட்டுக்கு, யாரெல்லாம் வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களோ, எமர்ஜென்சி லேப்ரோட்டமி பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 17%லேருந்து 88% அப்பர் அப்டாமினல் ப்ரொசீஜர்ஸ். காம்ப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் அதே தான், அட்டிலக்டேசிஸ், நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், லங் கொலாப்ஸ் வரலாம், நிமோனி சளி கட்டிக்கலாம், ரெஸ்பிரேட்டரி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அவ்வளோதான். பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் பிபிசி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனஸ்தீசியாலேயே ஒரு ஸ்கோர் இருக்கு, ASA அப்படின்னு சொல்லுவோம், அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியாலஜி. ஸ்கோர் கிரேட்டர் தென் 3, ஓல்ட் ஏஜ் இது வந்து கிரேட்டர் தென் 65 இயர்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், கோமார்பிடிட்டிஸ் உள்ளவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹாலிசம் பண்ணுறவங்க, ஆல்ரெடி ஹெவி ஆல்கஹாலிக்காக இருப்பான்,
அந்த மாதிரி உள்ளவங்க, லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, O2 டீசேச்சுரேட்டடா இருக்கும், 94க்கு கீழேவே இருக்கும், 90 92 அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சீரம் ஆல்புமின் லெவல் அண்டர் 3.5 கிராம் டைல்யூஷன்ல இருக்கிறவங்க. ஸோ இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ப்ளீடிங் ஹீமோக்ளோபின் லெவல் 10 கிராம்ஸ்க்கு கீழே இருக்கும். இந்த இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ப்ளீடிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய ரத்த சிதைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு பார்த்தா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சடனாக மூச்சு திணறல் வந்துடும், மெக்கானிக்கல் வென்டிலேஷன் தேவைப்படும், ஒரு வென்டிலேட்டரி சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், லென்த்தி ஸ்டே இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில், இன்அடிக்குவேட் பெயின் கண்ட்ரோல், வலி குறையாமலேயே சில பேருக்கு இருக்கும், வலி மருந்துகள்லாம் கொடுத்துமே அவங்க இன்னும் லென்த்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நுரையீரல் கட்டுச்சளி, நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் இந்த பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும் போஸ்ட் ஆப்ரேட்டிவா. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, டீப் பிரீதிங் எக்ஸசைஸ், செஸ்ட் பிசியோதெரப்பி, அந்த பெர்குஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஹிண்ட்ரன்சஸ், அப்டாமினல் சர்ஜரிஸ் அண்டர் த ஜெனரல் அனஸ்தீசியா ஹிண்டர்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ். அப்படின்னா நம்ம பொது மயக்கம் கொடுக்கும் பொழுது அந்த நுரையீரலுக்கு தேவையான இன்ஸ்பிரேட்டரி மூச்சை உள்ள இழுகிறது, வெளியில விடக்கூடிய தசைகள் அதுவுமே தோண்டு போயிடுறது. அது மூலியமா வைட்டல் கெப்பாசிட்டி கம்மியாயிடும், ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி குறைஞ்சு போயிடுது. அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த பெயின் சைட்ல, அந்த சர்ஜிக்கல் சைட்டு தையல் போட்டிருக்க இடத்துல வலிக்கிறது, அது அப்பர் அப்டாமினல் ஏரியாவில் இருந்தது அப்படின்னா ரொம்பவே பாதிக்கப்படும். செஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால அந்த நுரையீரல் பகுதி இருக்கிறதுனால நம்மளுடைய மூச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலோவா மொனோட்டனஸா மூச்சு விட ஆரம்பிச்சிடும், ஃப்ரீ பிரீத்திங் இருக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் கொலாப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அட்டிலெக்டேசிஸ், காஃப் ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், டக்குன்னு அடிக்கடி வரும், அது வீஸா மாறிடும். நெபுலைசர் வைக்கணும், திரும்ப இது செஸ்ட் பிசியோதெரபி பல்மனாலஜிஸ்ட் கூப்பிட்டு அவங்க பிராங்கோ டைலேட்டாஸ் போட்டு ஸ்டீராய்ட்ஸ் போட்டு எல்லாமே பண்ணி அப்புறம் செஸ்ட் பிசியோக்கு வருவாங்க. ஸோ ஸ்லைட் நம்பர் 9, பிசியோதெரபி பிளேஸ் த குரூஷியல் ரோல். அதாவது இந்த இயன்முறை சிகிச்சை மருத்துவம்ங்கிறது, இந்த இயன்முறை சிகிச்சை மருத்துவர் மூலியமா கொடுக்கறது பேஷண்ட்னுடைய ரெக்கவரியை ரொம்ப துரிதப்படுத்துது. இது டாக்டர்ஸ், ஆப்ரேஷன் பண்ண டாக்டர், நர்சஸ், அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ற ஒர்க்கர்ஸ், இவங்க மட்டும் இல்லாம இந்த ரீஹாப் ப்ரொஃபஷனல் ஸ்பெஷலிஸ்ட் யாரு, இந்த இயன்முறை மருத்துவர், இவங்களோட உதவி இல்லாம ஒரு பேஷண்ட்டை குயிக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பர்ஃபெக்டா நல்லா இருக்கிறீங்க ஓரளவு அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. ஸோ பிசியோதெரப்பி பிளேஸ் த க்ரூஷியல் ரோல் இன் எய்டிங் த ரெக்கவரி. அதுதான் இதுல முக்கியமானது. பிரைமரிலி பை ப்ரிவென்டிங் அட்ரஸிங் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பல்மனரி காம்ப்ளிகேஷன், அந்த நுரையீரல் காம்ப்ளிகேஷன் வராமல் தடுத்துடுறாங்க. அதே மாதிரி பிசிக்கல் ரிஹாபிலிட்டேஷன் மூலியமா பழைய நிலைமைக்கு அந்த பேஷண்ட் ப்ரீ சர்ஜிக்கல் ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ்க்கே திரும்பிடுறாங்க, கொடுக்கக்கூடிய மொபிலிட்டி அது மூலியமா. ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் ரெவ்யூ இதெல்லாமே அந்த ரிசர்ச்ல கூறப்பட்டது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்பல்லிங் எவிடன்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, அதாவது பால் வச்சு ஊதுறது, அந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்குது தடுக்கிறதுல. எதுல, பல்மனரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நுரையீரல் காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுல, எஸ்பெஷலி செஸ்ட் அப்டாமன் சர்ஜரி, வயிற்றுலையோ அந்த மார்புலையோ பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், ஹார்ட் சர்ஜரி, பிசியோதெரப்பி மிக இன்றியமையாத ஒன்றாக இட் கான்ட்ரிபியூட்ஸ் த மேக்சிமம் ரெக்கவரி டு த பேஷண்ட். பல்மனரி ஃபங்க்ஷன், நுரையீரல் லங்கு எண்டூரன்ஸே இம்ப்ரூவ் பண்ணுது, ஹாஸ்பிட்டல் ஸ்டேயை வந்து குறைக்குது, பொட்டன்ஷியல் ரோல் ரெக்கவரி ப்ராசஸை அதிகப்படுத்துது. ஸோ குயிக்காக பேஷண்ட் ரெக்கவர் ஆகி நியர் நார்மலுக்கு வந்துடுறாரு. ஸோ ஸ்லைட் 11 கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். ஸோ ஃபார் வி ஆர் யூசிங் செஸ்ட் பிசியோதெரப்பிங்கிறது இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு, ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கிறது. மொபிலிட்டி, என்ஹான்ஸ் த லைஃப், ரெஸ்பிரேட்டரி எண்டூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ பால் இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, யூஸ்வலாக இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரினா பிஸ்டன் மாதிரி இருக்கும், லிக்விட் இருக்கும், ஒரு நாளைக்கு 500 அதை அந்த கிளிப்பை மாட்டிடுவாங்க, அதை எடுத்துட்டா 1000, அப்புறம் 1500ன்னு டெய்லி அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது நம்மகிட்ட இப்போ யூஸ் பண்றது இல்லை. அதனால இந்த பால் இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி இதுவே வந்து காஸ்ட் வந்து 400லேருந்து 500 ரூபாய் கிட்ட வருது. சில பேஷண்ட் ரொம்ப லோ டவுன் ட்ராடனா இருப்பாங்க, அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து நம்ம வந்து முடியல, வாங்க முடியலன்னா பலூன் யூஸ் பண்ண சொல்லுவோம். அப்புறம் முடிஞ்சா யாராவது டொனேட், நம்மள யாராவது முடிஞ்சா டொனேட் பண்ணி அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியங்கிறத நம்ம வாங்கி கொடுத்து கூட சொல்லி பண்ண சொல்லணும். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் த பேஷண்ட்.
அப்பர் லோயர் அப்டாமினல், சிஓபிடி, அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் வராமல் தடுக்குது. குழந்தைகளுக்கு அந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் லங்ஸ்ல வரும், அது வராமல் தடுக்குது. அதே மாதிரி இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் போட்டிருப்பாங்க, அந்த டியூப் போட்டு உள்ள நுரையீரல்ல ரத்தம் காத்து அந்த கொலாப்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கு இந்த ப்ரீத்திங் பயிற்சி. அது அந்த அவங்க இதை வச்சு தான் டிசிஷன் மேக்கிங்கே, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம், ப்ளீடிங் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வெளியில வந்துருச்சு, பேஷண்ட்டுடைய சேச்சுரேஷன் ஜென்ரல் வைட்டல் சைன்ஸ்லாம் நார்மலாக இருக்கு, ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்டாங்களா, ஓகே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த வீனிங் ஆஃப் தி இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் டியூப். அதே மாதிரி ஓபிசி பாய்சனிங்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி கேர் யூனிட்ல இருப்பாங்க, வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருப்பாங்க, அனஸ்தீசியாலஜி பல்மனாலஜி பிசிஷியன் பார்த்துட்டே இருப்பாங்க. வென்டிலேட்டர்லேருந்து கொஞ்சம் வீண் ஆன உடனே அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஹிண்டர்டாக வீக்கண்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி இன்றியமையாததாக இருக்கும். ஒரு லென்த்தாக 1 month இருக்கிறவங்க 15 நாள் 20 நாள்லேயே ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ பேஷண்ட் வந்து குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி தேவைப்படுறவங்களுக்கு பயன்படுகிறது. ஸோ இன்றியமையாக இருக்குங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு 16 நிமிஷம் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத பதிவு. ஒரு மருத்துவர்களுக்கும் ஒரு செவிலியர்களுக்கும் ஒரு பேராமெடிக்கல்ஸுக்கும் மெயினாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள், இந்த இயன்முறை சிகிச்சை மருத்துவர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ஒரு ஃப்ளேவரை ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ப்ளீஸ் கீப் எஜுகேட்டிங், அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கீப் யுவர் கமெண்ட்.